ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் சில்லி தான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சுடு தண்ணி சூடு வச்சு எடுத்தாச்சு. இப்போ அதை ஒரு போசிங் மாற்றிக்கலாம். காலிஃப்ளவர்லாம் சுடு தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை இந்த மாதிரி பண்ணால் புழு இருந்தால் கூட வந்துடும். இப்போ நல்லா வெந்தண்ணி ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மசாலா போட்டு நல்லா கலக்கிடலாம். சில்லி மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி லைட்டாக தொளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, பொரிச்சு எடுத்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரில் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ லெமனும் ஆனியனும் சேர்த்தியாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். லெமனையும் ஆனியனையும் காலிஃப்ளவரையும் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சில்லி சூப்பராக இருக்குது. இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.